Shriram Capital TNPL 2024 Laika Kovai Kings versus Dindigul Dragons. இது MA சிதம்பரம் ஸ்டேடியம் செப்பாக் சென்னையிலேருந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. லவ்லி ஷாட்டுங்க, பவுண்டரிங்க, பியூட்டிஃபுல் ஷாட். ஸ்ரீராம் ஃபென்டாஸ்டிக் ஃபோரா இல்ல தடுத்துட்டாரு இல்ல பவுண்டரி லாஸ்ட்ல வழுக்கி இருக்காங்க. அஸ்வின் நல்ல ஒரு எஃபர்ட் அந்த பவுண்டரி. கண்டிப்பா ஒரு பவுண்டரி செக் இருக்கும். பட் பவுண்டரிங்க. அவருக்கு நல்ல திறன். ஒரு ரன் அவுட்டுக்கு சான்ஸ், திருப்பி பவுண்டரி. அங்க ஓவர் த்ரோஸ், சுமாரான பேக்கிங். ஷார்ட் பால் pulled, one bounce. Shriram fantastic four. Again out and bound on the catch. Pidikavano, superb catch. And a fantastic catch. Charat Kumar, பயங்கரமான கேட்ச் இது. இவருடைய பேசுக்கு அடிச்சீங்கன்னா கொடை தான் கிளம்புனாரு. அது ஏத்தால் போல. Too good for Suresh. Boom boom boomer golden wicket இது. கலக்கிருக்காரு. பேஸ் ஆன் பால் 144ங்க. சுரேஷ் கான் for 11, LKK 19 for 1. சூப்பரா ஓட்டலான்ட்டு. ஆஹா, நல்ல ஷாட்டுங்க, கேப்ல போயிருக்கு. அந்த பேஸை யூஸ் பண்ணிருக்காருங்க. ஏன்னா அந்த ஆங்கிளும் வெளியில இருந்து ஜஸ்ட் நல்ல பால் பேட் கனெக்ஷன் வேணும், அதை தான் பண்ணிருக்காரு சுஜய். ஓகே, நீங்க சொன்ன உடனே சாய் சுதர்ஷன் பால வரவிட்டு ஷெரான் பிளை சூப்பர் சிக்ஸ் அடிச்சிருக்காரு. 4 போச்சு. செம ஷாட். அளவுக்கு வேகம் இல்ல, ஒரு மாதிரி பிக்கப் ஷாட். நினைச்சதோட விபி தீரன் ஷாட்டா தான் ட்ரை பண்ணாரு. பட் பால் எழும்பல. வந்திருக்காங்க இந்த மேட்சை பாக்குறதுக்கு. சூப்பர் ஷாட். சாய் சுதர்ஷன் மட்டுமில்ல, சுஜயும் தாக்குன்னு தாக்குறாரு. அவரோட 2வது 4 வந்திருக்கு. மெதுவா வந்துச்சு, ஃபீல்டரை தாண்டிருச்சு. ஃபீல்டருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கானே சற்றே பார்த்தோம். இல்ல, அவரையும் விட்டு விலகி போச்சு பந்து. இன்னொரு பவுண்டரி. இந்த ஓவர்ல 18 ரன்கள் வந்தாச்சு. கால் லைட்டா காத்துல இருந்துச்சா அப்படின்னா நம்பர் 6 இந்திரஜித். அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தெரியுறாரு. Wicket is fairly put down. No part of his foot is grounded behind the popping crease. அவுட் டிசிஷன் தான் வரப்போகுது. திருப்பு சீட்டு அப்படின்னு சொல்ற வருண் சக்கரவர்த்தி ஒரு பூமர் கோல்டன் விக்கெட். பட் இந்திரஜித்துக்கு பாராட்டு சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் a செகண்ட் வெயிட் பண்ணாரு. அவர் வந்து அந்த காலை தூக்கும் போது அதுக்கப்புறம் அடிச்சாரு. நிறைய முறை கிரிக்கெட்ல பேட்டரோட டைமிங் நல்லா இருக்கு, டைமிங் நல்லா இருக்குமோ, ஆனா கீப்பரோட டைமிங் என்னமா இருந்திருக்கு. இந்திரஜித் கலக்கிட்டாரு. சுஜய் 22 49க்கு 2 LKK. தேஷ் போல்டு. முதல் பாலே காலி. உடனே வேலையை முடிச்சு அனுப்பிட்டாரு. அவரை சுழல் பந்து வீச்சின் சக்கரவர்த்தியான வருண் சக்கரவர்த்தி கலக்கிட்டாரு. திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு திருப்பி கேம கொண்டு வந்திருக்காரு முகிலேஷ். ரொம்ப குரூஷியலான ஒரு விக்கெட். போன மேட்ச் சரியான ஒரு ஆட்டம். இந்த மேட்ச்ல முதல் பால்லே நீக்கிருக்காரு வருண் சக்கரவர்த்தி. முகிலேஷ் எதுவும் பண்ணல. 0க்கு காலி. லைகா 49 for 3. பேக் டு பேக் பால்ஸ்ல 3வது விக்கெட். கேட்சா? ஆமா, சரத்குமார் அந்த கேட்ச புடிச்சிட்டாரு. சாய் சுதர்ஷன் அவுட். இது மிகப்பெரிய விக்கெட். அநேகமா இந்த நேரத்துல திண்டுக்கல் டிராகன்ஸ் ஒரு கையை வச்சாச்சுன்னு நம்புவாங்க. பிளாட் அடிக்க பார்த்தாரு, ஆனா அது வந்து நல்லா ஏர்ல போச்சு. ஹாஃப் வே த்ரூ நின்னாரு சரத்குமார். ஸ்மார்ட் கேட்ச், ஸ்மார்ட் bowling. செம கேட்ச்ங்க. இன்சூரன்ஸ் தேகோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச். 2வது கேட்ச் சரத்குமாருக்கு. பி விக்னேஷ் வந்த உடனே ஒரு தாக்கம். டேஞ்சரஸ் சாய் சுதர்ஷன் பேக் இன்டு தி பெவிலியன். சரியான பிக் விக்கெட்டுங்க இது. சாய் சுதர்ஷன் 14க்கு காலி. லைகா ஸ்ட்ரகிளிங் 51 for 4 அப்படின்றாரு. அதாவது கேர்ள் ஃப்ரெண்டோட கிரிக்கெட் முக்கியம்ன்றது. இங்க 4 ரன்னான்னு பார்க்கணும். ஒரு எட்ஜ் பவுண்டரி போயிருக்கு. ஒரு லக்கி பவுண்டரி தான். மடக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆன் பார்க்கணும். 6. ஷெரான் பிளை சூப்பர் 6. நல்ல ஒரு ஷாட், ஒரு தைரியமான ஷாட். ரெக்கார்டெல்லாம் வந்து இந்த 6ல பதிவு பண்ணியிருக்காரு. 412ங்க 2024ல இந்த 6 சேர்த்தீங்கன்னா 412. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2018ல சந்தீப்புக்கு 2 இருக்கு. அடிச்சிருக்காருங்க, தூக்கி அடிச்சிருக்காருங்க. 6 ஆன பார்க்கணும். நல்ல ஒரு ஸ்ட்ரைக். ஷெரான் பிளை சூப்பர் 6. 13 சிக்ஸர் கணக்கு ஏறிட்டே இருக்கு. இப்போ தான் சொன்னேன், இந்த வருடம் தான் அதிக சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. என்ன ஷாட்டுங்க அது! எப்பா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்தாரு. ஒரு பாட்டிக்கு ஒன்றுமே புரியலங்க. எப்பவுமே நீங்கள் அதில் அப்படி தான் கேம்குள்ளே வர முடியும். இன்னொரு ஷாட். ஐயோ, என்ன ஷாட்டு பார்த்து! என்ன ஷாட்டு! சும்மா எக்ஸ்ட்ரா கார் மேலே வெண்ண மாதிரி வழிகின்னு போனார். திருப்பி அந்த லென்த்து போட்டிங்கன்னா
இறங்கி விட்டாரு. கேட்சா அவுட்டுங்க, அவுட். மூணாவது கேட்ச் சரத்குமார். இது தேவையில்லாத ஒரு ஷாட். அதிகூர் ரஹ்மான் கேரிட் அவே. ஏன்னா இந்த ஒரு ஆல்ரெடி எக்ஸாக்ட்லி கிராஸ் சீவர். இது வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ஷாட்டே கிடையாது, ரொம்ப கேரிட் அவே. பட் சரத்குமார் இன்னைக்கு வந்ததெல்லாம் புச்சு புச்சு போடுறாரு. பிரில்லியன்ட் ஃபீல்டிங் இன்னைக்கு. உள்ள போய் வருத்தப்படுவார். பட் 25 நல்ல இன்னிங்ஸ் தான். 87 for 5. ஃபுல் டாஸ். அவுட்டா, அவுட்டுங்க, புடிச்சாருங்க. நாலாவது கேட்சா சரத்குமார். இன்னைக்கு சரத்குமாரோட டேங்க. புச்சு புச்சு போடுறார். சாய் சுதர்ஷன், ஷாருக் ரெண்டு பிக் விக்கெட்டோட கேட்ச். எல்லா கேட்சும் சான்ஸே இல்லை. சரத்குமார், ஷாருக் கான் ஒரு லைஃப் கிடைச்சும் பாத்தீங்கன்னா ஃபுல் டாஸ்க்கு அவுட்டா இருக்காரு. பிக் பிக் மொமெண்ட் இன் திஸ் மேட்ச். அடிக்க முயற்சி பண்ணாருங்க. எப்பவுமே உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து கவர் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா வேற முயற்சி பண்ணும். ஃபுல் டாஸா இருந்து கூட அவரால் கனெக்ட் பண்ண முடியல. நல்ல கேட்ச். ரவிச்சந்திரன் அஸ்வினோட செலிப்ரேஷனே சொல்லுது எந்த அளவுக்கு. பேலன்ஸ் ஆன் தி பவுண்டரி, லவ்லி அண்டர் பிரஷர், பிக் விக்கெட், சூப்பர் ஷரத். இந்த டைமிங் ஆஃப் தி ஜம்ப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காருன்ற மாதிரி சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். பாட்டி, அடடே என் பாட்டி. சரியா படல. பேட்ல பாயிண்ட்ல இருக்காரு ஃபீல்டர் விமல் குமார். அள்ளி போட்டாரு. ரெகக்னைஸ் பேட்டர் ராம் அரவிந்த் இப்ப அவுட். ராம் அரவிந்த் 27க்கு வெளியேறாரு. 111 for 7. 130 டார்கெட் கொடுத்திருக்காங்க. சுஜய் 22 ரன்கள் அடிச்சாரு. சுரேஷ் குமார் 11. சாய் சுதர்ஷன் அவர் பெரிய விக்கெட் இந்த லைனப்ல. 14 ரன்னுக்கு அவர் அவுட் ஆனார் விக்னேஷோட பால்ல. அதுக்கப்புறம் டாப் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா ராம் அரவிந்த் முடிஞ்ச அளவுக்கு போராடினாரு. அதிகூர் ரஹ்மான் அந்த ஃபேஸ்ல ஏதோ பண்ண முடியும் கோயம்புத்தூரால நினைச்சோம். ஆனா ஷாருக் கானோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏராளமா அந்த ஸ்பின்னர்ஸ் தான் இன்னைக்கு வந்து நிறைய டாமினேட் பண்ணிருக்காங்க. அஸ்வின், சக்கரவர்த்தி அண்ட் விக்னேஷ் சரியான ஒரு கான்ட்ரிபியூஷன். கண்டிப்பா லைக்காவோட மனசுல இருக்கும். 130 ரன்கள் தேவை 120 பந்துகள்ல. தரமான ஒரு பால். லவ்லி ஷாட்டுங்க. ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட், வெரி ஸ்ட்ராங். ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4. அகைன் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஆஃப் தி ஃப்ரண்ட் ஃபுட் பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரி. ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓவருங்க இது. பட் ஃபர்ஸ்ட் பாலே அங்க சிவம் சிங் போன மேட்ச்லாம் எங்க விட்டாரோ அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. பிரில்லியன்ட் பவுண்டரி. ஆரஞ்சு கேப் ஹோல்டர் சிவம் சிங் அங்க. அகைன் பாத்தீங்கன்னா அவுட் அகைன். அங்க பார்த்தோம் இவர் தான் மெயின் பவுலர். பட் நல்ல கேட்ச் அங்க ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும். பக்கெட் ஹேண்ட்ஸ். சிவம் சிங் பிக் விக்கெட் எடுத்திருக்காங்க. லோ ஸ்கோர். நல்ல பவர்ஃபுல் ஸ்ட்ரைக். பட் நல்ல கேட்சுங்க. இன்ஃபேக்ட் உள்ள நின்னாரு. அண்ட் அவரும் டால். அந்த எலிவேஷன் கிடைக்கல. ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட்டுங்க. சிவம் சிங் 4க்கு வெளியேறாரு. 12க்கு உள்ள. ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட். 6ங்க. ஷரன் பிளைஸ் சூப்பர் 6. யானின் பலம் போல இந்த டோர்னமெண்ட்ல. ஏன்னா அந்த பந்துக்காக தான் வெயிட் பண்றாரு. அண்ட் மிட் ஆஃப் உள்ள இருக்கு அப்படின்னும் போது தைரியமா போனாரு. அண்ட் 76 மீட்டர் 6 வந்திருக்கு. என்னங்க எல்லாருமே ஓடுறாங்க. அவுட். அந்த விக்கெட் கிடைச்சிருக்குங்க. ரெண்டாவது விக்கெட் விமல் குமார். எக்ஸ்ட்ராடனரி பால்ங்க. இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச். நல்ல கேட்ச். அவுட் சைட் ஆஃப் இருந்து இன்சைட் எட்ஜ் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சுரேஷ் குமார் பேட்டிங்ல மிஸ் பண்ணிட்டாரு. பட் செம்ம கேட்ச பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி கேட்சஸ் தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி லோ ஸ்கோர். விமல் குமார் gone for 9. 23 for 2. மேட்ச் ஆன். நாலாவது பால் ஒரு விக்கெட். And on the pass, beautiful timing, brilliant timing. அங்க பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பாலே பாத்தீங்கன்னா கிளாசிக் ஷாட். வந்திருக்காங்க. அகைன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் ஷாட், சிமிலர் ரிசல்ட். ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4. இந்திரஜித் முதல் 2 பால்லே என்ன மாதிரி குவாலிட்டி பிளேயர்னு சொல்லி காமிக்கிறாரு. See, one of the things probably we just celebrated the moment of view arriving here. That's a sixer from Ashwin. அடிச்சிருக்காரு. ஆஹா, இது 4. நல்ல வேகமா போட்டாரு. அந்த வேகத்தை விவேகனோட தேர்ட் மேன் திசையில பவுண்டரி கிடைச்சிருக்கு. எவ்வளவு ஃபைன் ஆடினார் பாருங்க. ஷார்ட் பால் நல்ல கிரீஸ் யூஸ் பண்ண பிரில்லியன்ட் ஷாட்ங்க. ஆஃப் தி பேக் ஃபுட் ஒரு கவர் டிரைவ். ரியலாவே வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷாட். செம்ம டைமிங்.
அப்ரோச் இருந்திருக்கு. ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுத்தாருங்க ஒரு ரிஸ்க் எடுத்தா தாங்க இந்த மாதிரி சிக்ஸஸ் சாப்பிட முடியும். என்ன அடிக்கிறது, டான்சிங் டவுன் தி ட்ராக், ஸ்டாண்டில் அடிச்சிட்டாரு. கேஎன்கே ஸ்டாண்டில் செம்ம ஷாட்டுங்க. ஷரத் பிளை சூப்பர் 6. என்ன பொசிஷன் மெயின்டைன் பண்ணிருக்காரு த்ரூ தி லைன். இன்ஃபேக்ட் இறங்கி வந்தாரு, அந்த லென்த் கிடைக்கல. பட் சீனா பேட்டிங் கோச் நல்ல கேட்ச் தான். நிச்சயமா மேட்ச் சூடு பிடிக்கும். காத்துல போயிருக்க தங்கக்கை ஷாருக் கான் எடுத்து கொடுத்துருக்காருங்க விக்கெட். எப்படி எடுப்பாரு அப்படிங்கிறது மேட்டர் இல்ல, ஆனா எடுத்து கொடுப்பாருங்க கண்டிப்பா. போலிங்க்கு விலை கிடையாது, ஏன்னா ஒரு பிரைஸ்லெஸ் விக்கெட், ஒரு பூமர் கோல்டன் விக்கெட். இந்திரஜித் பாபா விக்கெட் எடுத்திருக்காரு. முகிலேஷ் கம்ஃபர்டபிளா பிடிச்சிருக்காரு. இந்த கேம்ல ஒரு மாற்றம், நல்லா ஆடி 32க்கு அவுட் ஆயிருக்காரு. திண்டுக்கல் டிராகன்ஸ் 88க்கு 3. அவர் ஓன் கேம் தாங்க ஆடுறாரு சரத்குமார். அப்படியே போ அப்படின்னு அவர் சொல்றதுக்குள்ள பால் அப்படியே போயிடுச்சுங்க. தேர்ட் மேன்ல பவுண்டரி. ஆஃப் சைட்ல மிஸ்ஃபீல்ட். ஆனைக்கும் மடிசருக்கும் சித்தார்த் மணிமாறனுக்கும் மிஸ்ஃபீல்ட் ஆகும். இந்த டிஎன்பிஎல் அவர் ஓன் பண்ணிட்டு இருக்காருங்க. அவரோட டிஎன்பிஎல் மாத்திட்டு இருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின். இந்த வாட்டி வெளிய ஃபீல்டர் தேவையில்ல, ஓடவே வேணாம். ஒரு ஷரத் பிளை சூப்பர் 6 அடிச்சிருக்காரு சரத் குமார் ஃபைனலா. கமெண்ட்ரி பாக்ஸ் திருஷ் காமினி இணைகிறார். திருஷ் ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்னொரு 50 அடிச்சிருக்காரு. ரன் வராரு போலிங் போட. நல்ல ஃபிளேக், ஃபீல்டர் இருக்காருங்க, பிடித்து விட்டார் கேட்ச. அந்த 6 அடிச்சு மேட்ச் முடிக்கணும்ன்ற மாதிரி தான் அடிச்சாரு. பட் டிஸ்டன்ஸ் கிடைக்கல. நல்ல கேட்சுங்க. சாய் சுதர்ஷன் நல்லா கவர் பண்ணார். நல்ல பொசிஷன். இந்த கேட்ச் எடுத்த உடனே அவர் த்ரோ பண்ண விதத்திலே தெரிஞ்சது. அஸ்வின் கிட்ட இருந்து 52க்கு வெளியேறார். 121க்கு 4. இறங்கி வந்திருக்காரு, நேரம் அடிச்சிருக்காரு. லாங் ஆன் ஃபீல்டர் தலைக்கு மேல போச்சா? எஸ், சரத்குமார் finishes it off in style. திண்டுக்கல் டிராகன்ஸ் பூட்டுக்கு பேர் போனவங்க. முதல்ல ஒரு சில மேட்சஸ் அவங்க கையில இல்லாதப்போ இவ்வளவு நல்ல டீம் இப்படி விளையாடுது என்று ஏக்கம் இருந்துச்சு. ஆனா சாம்பியன் டீம் என்று நிரூபணம் செஞ்சிருக்காங்க இந்த இறுதி போட்டியில. இன்னைக்கு எல்லாருக்குமே திண்டுக்கல் பிரியாணி தான். அந்த வாய்களுக்கு போட்டாங்க பூட்டு, இப்போ வெடிக்கிறாங்க வேட்டு. ஜெயிச்ச டீம் தி டிராகன்ஸ் ஃப்ரம் திண்டுக்கல். இது நெருப்புடா. இதை விட நல்ல வழி கிடையாது திருப்பி கொடுக்கிறதுக்கு. திண்டுக்கல் டிராகன்ஸ் அங்க பாத்தீங்கன்னா சின்ன ஸ்கோர் தான் டு சேஸ். பட் இருந்தாலும் பிக் ஃபைனல், அந்த பிரஷர் இருந்தது. முதல்ல 2 விக்கெட்டை மெயின்லி ஆரஞ்சு கேப் ஹோல்டர் சிவம் சிங் போனதுக்கு அப்புறம் அஸ்வின் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாரு. பிரில்லியன்ட் 50 பேக் டு பேக். அதாவது 3 consecutive 50s in 3 qualifier games and the eliminator, qualifier and then the final. And then இந்திரஜித் அவருடைய பார்ட்ல ஒரு 32 of 35 and சரத் குமார் ஃப்ளரிஷ். அவர் பாத்தீங்கன்னா பேட்டை பயங்கரமா விடுவாரு. 180 ஸ்ட்ரைக் ரேட்ல இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. தாமரை கண்ணன் ஒரு விக்கெட், சித்தார்த் வந்து பிரமாதமா போட்டார், எக்கனாமிக்கலா இருந்தாரு. ஷாருக் கானுமே வந்து முதல் பால் வந்து விக்கெட் எடுத்தாரு. பட் இருந்தாலுமே வந்து அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. 18.2ல 131 for 4ல இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து யோ மகேஷ் வந்து சிவி வருண் கிட்ட என்ன பேசுறான்றது கேட்கலாம் வாங்க. What a team, Dindigul Dragons, the double D's have done it. அருமையான செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். Congratulations to Dindigul Dragons. யங்ஸ்டர்ஸ் ப்ரூவ் பண்ணாரு, அவங்கள கைட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வெற்றி. சரியான வெற்றிங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு நிறைய திருப்பி கொடுக்கணும் அப்படின்னாரு. நிறைய இல்லைங்க, அதை விட ஒரு இமாலய அளவுக்கு திருப்பி கொடுத்துருக்காரு. அந்த ட்ராஃபி, அந்த மொமெண்ட், the big moment, அந்த ட்ராஃபியை தூக்கின அந்த மொமெண்ட், திண்டுக்கல் டிராகன்ஸ் டிசர்விங் சாம்பியன்ஸ். அதாவது சரியா வழி நடத்தினாருங்க. ஒரு பக்கம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அவங்களுடைய ரோலை கரெக்டா பண்ணாங்க. மறுபக்கம் யங்ஸ்டர்ஸ் வந்து கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப அழகா யூஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவர் மென்ஷன் பண்ணாரு, ஒரு கோச் எங்களுக்கு இல்ல, இருந்த அசிஸ்டன்ட் கோச்சை வச்சு எல்லாருமே ஒன்னா விளையாடும் நிறைய திங்கிங் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதுக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இவங்களுக்கு சாதகமா இல்ல, ஆனா கிடைச்ச வாய்ப்பை எல்லாத்தையும் இவங்களுக்கு சாதகமா மாத்தி ஜஸ்ட் குவாலிஃபயர்ஸ் மட்டும் இல்லைங்க, எலிமினேட்டர் குவாலிஃபயர்ஸ் அதையும் தாண்டி ஃபைனல்ஸ்ல சேப்பாக்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணுங்க. ஒரு தரமான கிரிக்கெட் த்ரூ
ஸ்போர்ட் விளையாடி இருக்காங்க. அதாவது அதை பாருங்க, அந்த 4 காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க. 4ஆம் தேதி ஃபைனல்ஸ் போனோம் அப்படின்னாங்க. போனது மட்டும் இல்ல, வந்து பெட்டர் கிரிக்கெட் விளையாடி லைக்காவை அவுட் பிளே பண்ணி கப்பை ஜெயிச்சிருக்காங்க. 20-24 கப்புக்கு